இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் தேவையா எல்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல கத்திரிக்காவை 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கணும். ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது இல்லாமல் நல்லா வேகிற அளவுக்கு போட்டுக்கணும். 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 கப் ரைஸு வடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே இதை எடுத்து ஆற வச்சு அதை கலந்துக்க போகிறோம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10-12 பூண்டு இப்படி நைஸாக நீட்டிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1 நீட்டாக இப்படி பிரியாணிக்கு அரைகிற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பாருங்க இப்படி தான் இருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லியே இது. மிளகா ஒரு 2-3 இது எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். கடலைப்பருப்பு போட்டுறேன். ஃபஸ்ட்டு பாதி கடலைப்பருப்பு வறுமிச்சு வாசனை வருது. இப்போ அதில் தனியாவும் போட்டுடுறேன். ஏன்னா கடலைப்பருப்பு வருவதுக்கு லேட்டாகும், தனியா வரத்துக்கு சீக்கிரம் வந்துடும். இப்போ எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றிங்கன்னா மசியாது லேஸில். இது பாருங்கள், கமன்னு வாசனையாக நல்லா தனியா வறுந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு பொடிச்சு கொண்டு வர போகிறேன். இப்போ 100 எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை இதையும் போட்டுறேன். ரெட் சில்லி, ஹோல் சில்லி மிளகாவே கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு போடுறேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட கத்திரிக்காய் போட்டுடுறேன். அதோட தக்காளியும் போட்டலாம், 2 சேர்ந்து வதங்கட்டும். ஒரு கப் சாதம், கத்திரிக்காய் அல்லது சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதை 2 கிண்டி அப்படியே சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று கொஞ்சம் வதங்கணும். நம்ம ஒன்றா போட்டு வதக்கிறதுக்கு சரியாக வந்துடும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கரைச்சி வச்சு புளி இதை ஊற்றிடலாம். இப்போ மூடி போடலாம். இந்த புளி தண்ணியோடு அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த தேங்காய், கொப்பரை தேங்காய் தூள் பண்ணது இதில் போடுறேன். நீங்கள் இப்போ உப்பு கூட பார்த்துக்கலாம். இந்த தனியாவும் கடலைப்பருப்பும் வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக எண்ணெய் நிற்கிது பாருங்கள். தனியாக அப்புறம் கொத்தமல்லி புதினாவும் போட்டு ஒரு வதக்கி போட்டுக்கிற மீது கொஞ்சம் மேலே தூவத்து கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். சாதத்தை ஆற வச்சு தனித்தனியாக உதிரியாக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு எல்லாத்தையும் கிளறி பாருங்க. நல்லா கிளறி சோறு கிரேவி எல்லாம் கிளறி ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டேன். நல்லா கத்திரிக்காய் மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போது கத்திரிக்காய் சாதம் தயார் பண்ணிட்டோம். அதுக்கு சைடாக கோங்குராஜ் தொக்கும் வெங்காய பச்சடியும் வச்சுருக்கேன். ஏன்னா இதிலே காயெல்லாம் இருக்கிறதால சைட் டிஷ் இது வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், குறை இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சரியாக செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ.
இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.